ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசா நறுக்கி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை கிளாஸ் கடலைப்பருப்பை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா 5 hours ஊற வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு பட்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை நம்ம போட்டுக்கலாம். ஒரு பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இதில் இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தனியாக உப்பு போடுவோம். நம்ம இப்போ பருப்பு உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நல்லா வடைக்கு மாதிரி அரைச்சிக்கிறணும். நம்ம பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அதை நல்லா சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, கருவேப்பிலை ரெண்டையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு எலும்புச்சம்பளை சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா, புளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த அளவு கொதிக்கணும். நல்லா வெந்து வந்துடும். இந்த புளி வாசம் இதெல்லாம் இல்லாமல் நல்லா மசாலா எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா இந்த அளவு கொதி வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா கொதித்து இந்த குழம்பு வந்து சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு உருண்டையில் உப்பு போட்டிருக்கறனால குழம்புல நீங்கள் அதை பார்த்து அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. வந்து நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த பருப்பு உருண்டையை ஒன்றொன்னா உருட்டி அதில் போட்டுடலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் வரும்.
இதை இட்லி குக்கரில் வேக வச்சு போடணும்லாம் அவசியம் இல்லை, இதிலேயே வந்து நல்லா வெந்துடும். நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு அப்புறமா கிளறி விட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க, அதிலே நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டாச்சு, இது நல்லா வேகட்டும். இப்போ நான் ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து அரைச்சி இந்த குழம்புல சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இந்த குழம்புல ஊற்றிக்கிறேன். இது வந்து வெறும் தேங்காய் தான், வேறு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிக்கலாம், அதுவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய், அந்த மசாலா, அந்த குழம்போட மசாலா எல்லாமே வந்து கலக்கணும், அந்தளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவு நல்லா வெந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு உருண்டை குழம்பை வந்து நம்ம புலாவோட சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.